World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். முதல் பேச்சாளர் நம்ம ஜாதகத்தில் எல்லாருக்குமே பெரிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, நான் எப்போ எனக்கு அதிர்ஷ்டம் தேடி வரும், யார் எனக்கு சொத்து வருமா, சுகம் வருமா, எல்லாருமே என்ன போடுறோம், ஏதோ ஒரு தேவைகளுக்காக ஓடக்கூடிய விஷயங்கள் தான் இருக்குது. இதில் ஒரே கேள்வியில் அடக்கம் அதிர்ஷ்டம்ன்ற ஒரு வார்த்தை. அந்த அதிர்ஷ்டம் ஒன்று எனக்கு வந்துருச்சுன்னா போதும், நான் எப்படியோ ஒன்று நான் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர். அதுக்கு விடை சொல்வதற்காக பாண்டிச்சேரியிலிருந்து வந்திருக்கக்கூடிய நமது நண்பர், ஜோதிடத்துறையில் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் மேலே பயணிச்சுட்டு இருக்கக்கூடிய நபர் திரு சிவமையா அவர்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் எப்போது கிடைக்கும் அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு தன்மையை உங்களுக்கு கொடுக்க இருக்கிறார். அனைவரும் அதை நோட் பண்ணிக்கங்க. உங்களுக்கு அது இருக்குதான்னு பார்த்துட்டு நீங்கள் அந்த அதிர்ஷ்டத்தை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். முழு முதல் கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி, எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களையும் வணங்கி, இந்த வாய்ப்பளித்த திரு சாஸ்தா மணிகண்டன் ஐயா அவர்களுக்கும், ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி ஐயா முத்துப்பாண்டி ஐயா அவர்களுக்கும், இங்கு கூடியிருக்கும் அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம அதிர்ஷ்டம் 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 அப்படின்னு நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். பொதுவாக என்ன சொல்லுவாங்க, அது இஷ்டத்துக்கு வர்றது தான் அதிர்ஷ்டம் அப்படின்னு நம்ம பேசிகிட்டு இருப்போம். அப்படின்னா நம்ம எல்லாருமே அதிர்ஷ்டமாக ஆகிருக்கணுமா இல்லையா? நம்ம எல்லாருமே இப்போ ஜோதிடம் பார்க்குறோம், எல்லாருமே பெரிய பணக்காரன் ஆகிடுறோமா? கிடையாது. நாம் எவ்வளோக்கு எவ்வளோ புதன் வலுத்திருக்குதோ அந்த அளவுக்கு நம்ம ஜோதிடத்தோட அறிவு நமக்கு கிடைக்கும், வளர்த்துக்கலாம். அதோடைய ஜோதிடத்துடைய தன்மைகளை நம்ம அதிகமாக புரிந்து தெரிந்து நடக்கலாம். ஆனால் அது மூலமாக நம்ம பொருளாதார வருமானா இருக்காது, கிடைக்கும். அவங்களும் பெரிய பெரிய பல்லாம் இருக்கிறாங்களே. லக்னத்துக்கு 2ஆம் இடம், லக்னத்துக்கு 10ஆம் இடம், ராசிக்கு 2ஆம் இடம், ராசிக்கு 10ஆம் இடம் ஒரு ஜாதகத்தில் வலுத்திருந்தால் அவர்கள்தான் எந்த தொழில் மூலமாகவும் சம்பாதிக்க முடியும். ஜோதிடம் என்பது இல்லை. எந்த துறையிலும் ஒரு தொழில் செய்து சம்பாதிக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு ராசி லக்னத்துக்கு 2 10ஆம் இடம் வலுவாக இருக்கும், அல்லது 10ஆம் இடத்திற்கு 9 10ஆம் இடம், லக்னத்துக்கு 10ஆம் இடம் சொல்கிறீங்களா, அந்த 10ஆம் இடத்துக்கு 9 10ஆம் இடம் தொடர்பு இருக்கும். அவங்க பாருங்கள், உங்கள் ஜாதகத்தை வாங்கி பார்த்து படித்து பாருங்களேன். வேலை இருக்கிறவங்கள இந்த கான்செப்ட் ஒத்து வரலன்னா அந்த கான்செப்ட் சரியாக வரும். இதை கரூர் சுப்பிரமணிய அவருடைய கான்செப்ட் இதுதான், கேள்விப்பட்டிருப்பீங்க. கரூரில் ஒரு மிகப்பெரிய ஜோதிடர், டிஎம்கே இத்தனை சீட் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் கட்சி கிடையாது, அந்த ஜாதகத்தில் அமைப்பு வச்சு சொன்னார் 160 சீட்டுக்கு மேலே ஜெயிக்கிறவர் ஜெயிச்சுது. போன சித்திரை மாதம் 1ஆம் தேதி மீட்டிங்கு நானும் போயிருந்தேன். அப்போ எம்பி எலெக்ஷன் டைம், கிட்டத்தட்ட 38 சீட்டுக்கு மேலே ஜெயிக்கும்னு சொன்னாருங்க. அவர் தான் இந்த எம்பி எலெக்ஷனில் டிஎம்கே 38 சீட்டு ஜெயிக்கும் அப்படின்னார். அப்புறம் நான் கூட பார்ப்போம்னு சொல்லிட்டு வந்துட்டோம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 40 சீட்டு ஜெயிச்சது. நாங்களாம் வாழ்த்து தெரிவித்தோம். அப்புறம் ஸோ எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த அதிர்ஷ்டம் என்பது எல்லாரும் கிடைக்கிறது கிடையாதுங்க. அப்படி பார்த்தா நம்ம எல்லாருமே சம்பாதிக்கணும்னா எல்லாரும் பணக்காரன் ஆகிடுவோமா, அதிர்ஷ்டம் வந்துடுமா? வரப்போகிறதும் கிடையாது. சரி, அப்போ எப்படி இருந்தால் தான் வரும்? ஜாதகத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 5 9 மற்றும் 10ஆம் அதிபதிகள், 1 5 9 10ஆம் அதிபதிகள் ஒருவருடைய ஜாதகத்தில் பலம் பெற்று வலு பெற்று, இப்போ வலுன்னா என்னன்னு கேட்பீங்க. அந்த வலுக்கு ஒரு சின்ன கான்செப்ட் முதல்ல சொல்லிடுறேங்க. வலு பலம் என்ன, ஒரு கிரகம், இப்போ சனி எடுத்துங்களேன், சனி இருள் கிரகம், சூரியன் ஒளி கிரகம். இதைத்தான் நம்ம பகை என்று சொல்கிறோம். ஒளி இருள், சூரியனிடமிருந்து மிக அதிக டிஸ்டன்ஸில் இருக்குது சனி பகவான். இந்த ஒளி அவருக்கு போவே இல்லை. அதன் பிறகு தான் நெப்டியூனு அது இதுன்னு சொல்கிறதெல்லாம் இதை தாண்டிடுச்சு. அதனால தான் நம்ம கிரகங்களை அதை சேர்க்கறது இல்லை.
ஸோ அப்போ சூரியனுக்கும் சந்திரனுக்கும் அதிக தூரத்தில் இருப்பதால் சனியோட ஒளி சனிக்கு இந்த சூரியனோட ஒளி போகிறது கிடையாது, அங்கே இருளாக இருக்குது. அப்போ இருளும் ஒளியும் இதுதான் தாய் தாப்ப நம்ம சொல்கிறது. அங்கே வித்தியாசம் என்னென்னா இருள் ஒளி. இப்போ ஜோதிடமே ஜோதின்றதுனா ஒளி. இந்த ஒளி ஒரு கிரகத்தின் மேல் படும்போது, இப்போ சனி வச்சுங்களேன், இந்த சனிக்கு ஒரு குரு பார்வை கிடைக்குது. தனித்த புதன் அவர் கூட சேர்ந்தார், இல்லை சுக்கிரன் அவர் கூட சேர்ந்தார், குருவும் பார்க்குறாரு. அப்போ சனி எவ்வளோ பலம் பெறாரு? இருள் கிரகம் இத்தனை ஒளி கிரகங்களாக சேர்ந்து அந்த இருளை ஒளிமயகமாக மாற்றுகிறது. இதுதான் ஜோதிடமே. அதன் பிறகு தான் நம்ம அது மாதிரி தான் எந்த கிரகத்தை எது பார்க்குது. சட்பலத்தில் அது ஒரு பலம் வரும், திருக் பலம் பேர். ஒரு கிரகத்தை எந்த கிரகம் பார்க்கிறது, எந்த கிரகம் சேர்ந்திருக்கிறது, அது எந்த வீட்டில் உட்காந்துருக்குது, இதெல்லாம். ஸோ அப்போ இதெல்லாம் நம்ம அடுத்து சொல்ல போகிறோம். இப்போ 1, 5, 9 என்பது நம்மளுடைய லக்ன சுபர்கள். 10ஆம் இடம் ஜீவனஸ்தானம். இந்த 4 இடங்கள் ஒரு வலுத்திற்கு மட்டுமே வலுன்றது ஞாபகம் வச்சுங்க இதை. ஏன்னா அடிக்கடி இந்த வார்த்தை வந்துகிட்டே இருக்கும். ஒரு பலம் என்பது இந்த மாதிரி ஒரு கிரகங்கள சேர்க்கை, கிரகங்களோட தொடர்பு, இதுதான் பலம் என்று சொல்லணும். அப்படி லக்னாதிபதியோ 5ஆம் அதிபதியோ 9ஆம் அதிபதியோ மற்றும் 10ஆம் அதிபதி கிரகங்கள் பலம் பெற்று மிக முக்கியமாக வயது 60 வயசு மேலே வச்சு என்ன பண்ண முடியுது? இல்லை 10 வயசில் ஒரு குரு தசை நல்லா இருக்கு பாடுவாங்க. குரு அருமையாக இருக்கும் லக்னத்தில், 5 கூடியவராக இருப்பார், 9 கூடியவராக இருப்பார். ஆனால் அவர் தசை சின்ன வயசில் போயிடுச்சு. அப்போ அது கிடைக்குமா? கிடைக்காது. அப்போ இந்த தசா என்பது அவருடைய பருவ வயதில், திருமணமோ இல்லை வேலைக்கு 25 வயசுலேருந்து 35 வயசுக்குள்ளே இந்த யோக கிரகங்கள் தசை நடந்துடுச்சுன்னா அவர் அதிர்ஷ்டகரமானவராக இருப்பார். அவருக்கு எல்லா விதமான காரியங்களும் மிக ஈஸியாக நடக்கும். சரி, இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை உங்களுக்கு சொல்லிடுறேங்க. ஏன்னா இதுதான் முக்கியமான விஷயம். இப்போ இந்த முக்கிய விஷயம் தான் இதுக்குள்ள ஜாயிண்ட் ஆகும். திரிகோணஸ்தானம் 1, 5, 9 என்பது நம்மளுடைய லக்ன சுபர்கள். 1, 4, 7, 10 கேந்திரம். ஒன்று திரிகோணம், லட்சுமி ஸ்தானம் என்று பெயர். இன்னும் ஒன்று கேந்திரஸ்தானம், விஷ்ணு ஸ்தானம் என்று பெயர். இதில் என்ன வித்தியாசம் சொல்ல வரேன்னா, இந்த 1, 5, 9 நம்ம பொதுவாக படிச்சிருப்பீங்க, எந்த கிரகம் உட்கார்ந்தாலும் நன்மை செய்யும் படிச்சிருப்பீங்க. ஆனால் நமக்கு 1, 5, 9 உட்காரக்கூடிய சுப கிரகங்கள் மட்டுமே நன்மையை செய்யும். அந்த 5ஆம் இடத்துல வந்து ஒரு செவ்வாயோ சனியோ உட்கார்ந்தா அந்த இடத்தை கெடுப்பார்கள். இந்த சுபகர்கள் மட்டும் உட்காந்துச்சுன்னா அந்த என்ன பண்ணும்? அதோட தன்மையை செய்து. சனிக்கிட்ட என்ன இருக்குது? கெட்ட குணம் தானே இருக்குது. அந்த கெட்ட குணத்தை வழுக்க செய்வார். ஒரு குரு உட்காந்தாருன்னா அந்த இடத்த விருத்தி செய்வார். இதான் வித்தியாசம். அந்த கிரகங்களுடைய தன்மையே அதான். அப்போ 5, 9 இது மிக முக்கியம். லக்னம் என்பது 1லையும் வரும், கேந்திரத்திலையும் வரும், திரிகோணத்திலையும் வருது. ஏன்னா நாம தான் இந்த நாம லக்னம். ஒருவருக்கு லக்னம் வலுத்திருந்தால் நாமளே பலமாக இருக்கிறோம் என்ற அர்த்தம். எந்த புயல், எந்த மழை எது வந்தாலும் நம்மளை அசைக்க முடியாது. இதுக்காக தான் கேந்திரத்திலையும் 1ஆம் இடம் கொடுக்குறாங்க, திரிகோணத்திலையும் 1ஆம் இடத்தை கொடுக்குறாங்க. அப்போ 5, 9 1ஆம் இடத்தை விட 5ஆம் இடம் அதிக வலுவானது, 5ஆம் இடத்தை விட 9ஆம் இடம் அதிக வலுவானது. அப்போ லக்னம் என்பது நாமளும் வந்து போச்சு. அது கேந்திரத்துக்கும் சரி, திரிகோணத்துக்கும் சரி. வடிவல் சொல்கிறல எவ்வளோ அச்சாலும் தாங்கலாம் பாடின மாதிரி ஒரு கெட்ட கிரகம் தசை வந்து போச்சு. அப்போ தாங்கணுமா இல்லையா? பொருளாதாரம் வாரி கொடுத்துருது. நம்ம நோய் வாய்ப்பாட்டுப்படுத்தினா என்ன கிடைக்கும்? எக்கச்சக்க பொருளாதாரம் இருக்குது, சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் படுத்து கடத்த வேணுமா? ஸோ அப்போ ஒரு மனிதனுக்கு லக்னம், லக்னாதிபதி மிக பலவாக இருக்கணும். சரி, அடுத்தது இந்த கேந்திர ஸ்தானத்தில் சுபகரங்கள் அமர்ந்தால் கேந்திர ஆதிபத்திய தோஷம் பெற்று கெடுதலை செய்வார்கள். 1, 4, 7, 10ஆம் இடங்களில்
அசுப கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சனி செவ்வாய் போன்றவர்கள் 1, 4, 7, 10ஆம் இடங்கள் இருந்தால் நன்மையை செய்வார்கள். அடுத்து உபஜயஸ்தானம் என்பது மிக முக்கியமான ஒன்றுங்க. இதில் 3, 6, 10, 11ஆம் இடங்கள் உபஜயஸ்தானங்கள் என்று அழைக்கப்படுகிறது. இந்த உபஜயஸ்தானங்களில் அசுப கிரகங்கள் அமர்ந்தால், அசுப கிரகங்கள் லக்ன அவயோகிகள், ஒரு கிரகத்துக்கு அவயோகி வருது 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி. ரிஷப லக்னத்துக்கு தனுசு அவயோகியாக வருவார், தனுசு மீனத்துக்கு ரிஷப துலாம் அவயோகியாக வருவார், மேஷத்துக்கு செவ்வாய் அவயோகியாக வருவார். இப்படி இந்த அவயோகிகள் 3, 6, 10, 11ஆம் இடங்களில் அமரும்போது தீமைக்கு பதிலாக நன்மையை செய்வார்கள். அடுத்து மாரகஸ்தானம். மேடம் சொன்ன 2, 7ஆம் இடம் மாரகஸ்தானங்கள். 2, 7 அமரக்கூடிய 2ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் மாரகஸ்தானாதிபதிகள். அடுத்து 3, 6, 8, 12ஆம் இடம் மறைவு ஸ்தானங்கள். இதில் மிக முக்கியமாக எல்லா கிரகங்களுக்கும் 6, 8, 12 மறைவு ஸ்தானம் இருக்குது. சுக்கிரனுக்கு மட்டும் 3ஆம் இடம் 8ஆம் இடம் மறைவு ஸ்தானம், 12ஆம் இடம் மறைவு ஸ்தானம் அது கிடையாது. இது அடுத்தது மிக முக்கியமான பணபரஸ்தானம். இந்த 1, 5, 9 கெட்டு போச்சுப்பா, 2ஆம் இடம் வலுவாக இருக்குதா? பணபரஸ்தானம் என்பது 2, 5, 8 மற்றும் 11ஆம் இடம். அப்படியே கேந்திரம் 2க்கு கேந்திரம் 5, 5க்கு கேந்திரம் 8, 8க்கு கேந்திரம் 11. 2, 5, 8, 11ஆம் இடம் பணபரஸ்தானங்கள் என்று பெயர். அதே மாதிரி ஒரு பாவகம் அல்லது ஒரு கிரகம் எப்போ வலிமையாக இருக்குது, இது நம்ம பார்க்குறது ஜோசியத்தில் மிக முக்கியமான ஒன்று. ஒரு கிரகம் எப்போ வலிமையாக இருக்குது, அது அமர்ந்த ஸ்தானம், சேர்ந்த கிரகம். இப்போ அமர்ந்த ஸ்தானம் என்னென்ன, அது ஆட்சி உச்சம் பெற்ற இடத்துல உட்காந்துருக்குதா, பகையாக உட்காந்துருக்குதா, நட்பு வீடுகளில் உட்காந்துருக்குதா, இல்லை சம வீட்டில் உட்காந்துருக்குதா, இல்லை எரிச்சல் தரக்கூடிய பகை வீடுகள். இப்போ சுக்கிரனுக்கு சூரிய பகவான் பகை, அப்போ சிம்மத்தில் போய் சுக்கிரன் உட்கார வச்சுங்க, அப்போ அவர் எரிச்சலாக தான் பார்ப்பார் பார்வையை. குரு வீட்டில் சுக்கிரன் உட்காந்து வச்சுங்க, எரிச்சலாக தான் பார்ப்பார். சம வீட்டில் புதனை உட்காந்தா என்ன பண்ணுவார், எரிச்சலாக பார்ப்பார். இதை தான் நம்ம அந்த கிரகம் எங்கேருந்து நம்மளை பார்க்க போகுது, எங்கே இருந்து அது செயல்பட போகிறது, இது மிக முக்கியமான ஒன்று. சரி, சேர்ந்த கிரகம் ஒரு குருவோட சுக்கிரன் சேர்ந்து போச்சுன்னா என்ன ஆச்சு, எது தன்மை உள்ள கிரகங்கள் எதுவுமே பகை கிடையாது. ஏன்னா 2 பேருமே சுபர்கள். இவர் ஒரு சுபர் அசுரகுரு, அவர் தேவகுரு. 2 பேருக்குமே எதிர்த்தன்மைகளுடைய பகைகள் கிடையாது. அதுவே சூரியனுக்கும் சந்திரனுக்கும் பகை, ஜென்ம பகை. இதெல்லாம் தான் தெரிஞ்சுக்கணும். சரி, சேர்ந்த கிரகம் இது நன்மையா தீமையா, நண்பரா பகைவரா, ஆதிபத்திய சுபரா ஆதிபத்தியா சுபரா, இவற்றை நம்ம பார்த்துக்கணும். அடுத்து பார்க்கக்கூடிய கிரகம், அந்த கிரகத்தை பார்க்கக்கூடிய ஒரு கிரகம், அந்த கிரகம் நமக்கு நண்பரா பகைவரா, தீமையை செய்யக்கூடியவரா நன்மையை செய்யக்கூடியவரா, இவற்றையும் நாம் கணக்கில் கொண்டு ஜாதகத்தை கணிக்க வேண்டும். உதாரணமாக ஒரு லக்னத்தில் இருக்கிறார், லக்னத்தில் ஒரு குரு இருக்கிறார், புதன் சேர்ந்துடுச்சு. அப்போ புதன் குருக்கிட்ட இருந்த தன்மையை அவர் எடுத்துக்கிட்டு புதன் பலமாயிடுவார், குரு பலவீனமாயிடுவார். குரு கூட சனி சேர்ந்துருச்சு. சனி பகவான் சேர்ந்ததுன்னா 3.20 டிகிரி ஒரு பாதத்தை நம்ம சொல்கிறோம் இல்லையா, அப்போ 1 டிகிரியோ 2 டிகிரியோ இல்லை 3.20 டிகிரி ஒரு பாதத்தில் சேர்த்தாங்கன்னா சேர்ந்துட்டாங்கன்னு அர்த்தம். 13.20 டிகிரிக்கு மேலே போயிட்டா இணைவு இல்லை. 13.20 டிகிரிக்குள்ள 2 கிரகம் சேர்ந்திருந்தால் அது இணைவு என்று பெயர். அப்படி சூரியனும் குருவும் இணைந்தால் சனி நல்லவனாகி விடுவார், குரு கெட்டவனாகிடுவார். குரு தேசைய நன்மை இல்லை, சனி தேசையில் தான் நன்மை கொடுப்பார். ஏன்னா அவர் கெட்டவன் ஆகிட்டார், இவர் நல்லவன் ஆகிட்டார். இந்த கான்செப்டெலாம் நம்ம நினச்சிக்கணும். அப்போ தான் நீங்கள் ஜோதிடத்துள்ள போகும்போது சொல்லக்கூடிய விஷயங்கள் தெரியும். அடுத்து எப்படின்னா, ஒரு
ஒரு குரு, அவர் 5, 9ஆம் பார்வையில் மிகப்பெரிய யோகங்கள். 7ஆம் இடம் குருவும் சுக்கிரனும் சமசப்தம பார்வைகளை பார்க்கக்கூடாது. குரு சுக்கிரன் சமசப்தமாக பார்வை பார்த்தால் ஒன்று களத்திரம் கெடும், இல்லை பொருளாதாரம் கெடும், ஏதோ ஒன்று அடிபடும் அந்த திசையை பொறுத்து. அதுவே இந்த சுக்கிரனை 5, 9ஆம் பார்வையாக பார்த்தால் நல்ல பலன். 5ஆம் பார்வையாகவோ 9ஆம் பார்வை பார்த்தால் நல்ல பலன் அவருக்கு கிடைக்கும். அடுத்து தேய்பிறை சந்திரன் 2 சனி பகவானுக்கு சமம், அமாவாசை சந்திரன். பௌர்ணமி சந்திரன் 2 குருவுக்கு சமம். ஏன்னா ஒவ்வொரு மாசமும் உச்சநிலை அடைகிறார். அமாவாசை ஒவ்வொரு மாசமும் தேய்ந்து தன்னுடைய தன்மையை இழக்கிறார். குரு பகவான் 12 வருஷம் மாறி மாறி வந்தால் தான் வரும். கடகத்தில் உச்சம், மகரத்தில் ஈச்சம் அடைகிறார். அதே மாதிரி சந்திர பகவான் 15 நாளுக்கு ஒரு முறை மாறி மாறி வருகிறார். அப்போ அமாவாசை சந்திரனாக ஒரு இடத்துல உட்கார்ந்தான்னா கெடுதல் அதிகம், பௌர்ணமி சந்திரனாக உட்கார்ந்தால் அந்த இடத்துல பலன் அதிகம், நல்ல பலன் கிடைக்கும். ஆறு, 8, 12ஆம் அதிபதிகள் நம்ம லக்னத்துக்கு 6, 8, 12 அசுபர்கள் இல்லையா? அவர்கள் எந்த பாவத்தை பார்த்தாலும் அந்த பாவகம் மிகவும் பலவீனமாயிடும். சரி, இதை மிக முக்கியமான ஒன்று, எந்த ஜோதிடத்துக்கு உள்ள போனாலும் இதுதான் முக்கியமானது. இப்போ அதிர்ஷ்டம், இப்போ நம்ம போகிற டாபிக் உள்ள வந்தோம். அதிர்ஷ்டம் என்பது எப்படிலாம் வரும்? நமக்கு லக்ன சுபர்கள் சொல்லக்கூடிய 1, 5, 9 நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். அவர் நல்ல பருவத்தில் இந்த 1, 5, 9 கூட அதிபதிகள் தசைகள் வரும்போது நமக்கு நல்ல அதிர்ஷ்டத்தையும் நல்ல சந்திரப்பகலையும் நம்ம கொடுத்து பெரிய மனுஷனாகிடும். லக்னத்தில் நம்ம சொல்லுவோம் அதிர்ஷ்ட ஸ்தானம் என்பது நம்முடைய 5ஆம் இடத்தை குறிப்பிடுது. அதே மூலநூல் என்ன சொல்லுது? பூர்வப்புட்டி ஸ்தானம் என்று சொல்லுது. அந்த பூர்வப்புட்டி ஸ்தானம் எப்படி கண்டுபிடிக்கிறோம்? இப்பிறவியில் நாம் சேரக்கூடிய நன்மை தீமைகள் யாவும் பூர்வப்புடியில் செய்த பாவப்புடிகளுக்கு தந்தபடி தான் போகுது. இந்த கணக்கு தான் நம்ம பேங்க்கில் டெபாசிட் பண்ணியிருக்க மாதிரி, போன பிறவியில் செய்த டெபாசிட் பணத்தை எடுத்து நம்ம செலவு பண்ணுற மாதிரி, இப்போ பிறவியில் நாம் செய்த நன்மை தீமைகளுக்கு தகுந்தவாறு இப்போ அந்த பலனை நாம் அனுபவிக்கிறோம். இதுதான் அந்த அதிர்ஷ்டம் என்பது. இந்த 5ஆம் இடம் ஒருவருடைய ஜாதகத்தில் மிகப்பெரிய பலம் பெற்று, ஏற்கனவே சொல்கிறது பலம் பெற்றது. இதை ஞாபகம் வச்சுக்கணுங்க. ஒரு கிரகத்தை பல கிரகங்கள் சுபகர்கள் பார்வை பெற போது அது மிகுந்த பலத்தை அடையுது. எது சொன்னேன் இல்லையா? இப்போ சனியை அதை கூட புதன் உட்காந்துருக்கிறாரு, பௌர்ணமி சந்திரன் கூட இருக்கிறாரு, இல்லை வளர்மை சந்திரன் உட்காந்துருக்கிறாரு. 5ஆம் பார்வையோ 9ஆம் பார்வையோ குருவும் பார்க்குறாரு. அப்போ அந்த கிரகம் எப்படி வளம் பெறுது? ஏற்கனவே பௌர்ணமி சந்திரன் பலம் தானே அவர். அப்போ பலம் பெற்ற கிரகத்தை இன்னொரு பலம் பெற்ற கிரகம் சேருது, சுக்கிரனும் இல்லை புதனும், அது குருவும் பார்க்குறாரு. அப்போ அந்த ஒரு கிரகம் எவ்வளோ பலம் அடையுது? வலிமை அடையுது. இதுதான் அந்த வலிமைன்னு சொல்கிறத நீங்கள் ஞாபகத்தை வச்சுக்கணும். அந்த வலிமை பெறும்போது தன்னுடைய அதீத தன்மைகளை கொடுக்குது. ஆச்சுங்களா? அப்போ அதே மாதிரி இந்த 5ஆம் இடம் வந்தது வளர்ந்து நம்மளுடைய தன்மைகளை அதிகப்படுத்தி கொடுக்குது. அடுத்து இந்த 5ஆம் அதிபதி இருக்கார் இல்லையா? அந்த 5ஆம் அதிபதி நல்ல பலம் பெற்று இருக்கணும். 5ஆம் இடம் இதே மாதிரி சுபரோட பார்வை பெற்று நல்ல பலத்தோடு இருக்கணும். அதே நேரத்தில் இந்த 5ஆம் இடத்துல பாவகரங்களை தொடர்பு இருக்கக்கூடாது. 5ஆம் இடம் கட்டும்போது இல்லை, 5ஆம் இடத்துல சனி செவ்வாய் ராகு எல்லாம் சேர்ந்து போச்சு. அப்படின்னா 5ஆம் இடம் சுத்தமாக போயிடுது. ஆனால் 5ஆம் அதிபதி வலுத்திருக்கிறார். அப்போ 50% நல்லது செய்யும், 50% கெடுதல் செய்யும். அப்போ இந்த இரண்டும் கான்டாக்ட் ஆகி 5ஆம் அதிபதியும் 5ஆம் இடமும் இந்த 5ஆம் இடத்துல பாவர்கள் அமராமல் இருந்து அந்த திசை வரும்போது இல்லையா, அப்போ அந்த திசை நடக்கும்போது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் சொகுசான வாழ்க்கையும் அவர்களுக்கு கொடுத்துடுவார். சரி, அப்படி இருந்துச்சுவா. அப்போ அந்த தசை எப்படி வருது? பருவ வயதில் வரணும்.
படிப்பு எல்லாத்தையும் முடிச்சு வந்துட்டோம், கல்யாணம் பண்ணுறோம், வேலைக்கு தரணும்ல. அப்போ 25-30 வயசுக்குள்ளே நமக்கு வேலை தெரிய ஆகணும். ஒரு 35 வயசுக்குள்ளே நமக்கு அதெல்லாம் வந்தால் தான் நம்ம மேற்கொள்கிற வாழ்க்கையை நம்ம சொகுசாக அனுபவிக்க முடியும். அப்படி இந்த 1-5-9 தசைகள் வந்து அவருக்கு பலம் பெற்று இருக்கும்போது அவருக்கு தேர்த்து வைத்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை கணக்கு பண்ணி இப்போ அது கொடுத்துரும். அப்போ வாழ்க்கையில் ஒரு 30 வயசுக்குள்ளே நல்லா சம்பாரிச்சார வச்சுக்கலாம், வீடு மண் வாசனை எல்லாம் கட்டாரு. பிறகு இருக்கிற வாழ்க்கையை சொகுசாக வாழக்கூடிய தன்மையை அவர் கொடுத்துட்டார். சரியா? 1ஆம் இடமும் கெட்டு போச்சு, 5ஆம் இடமும் கெட்டு போச்சு, 9ஆம் இடமும் கெட்டு போச்சு ஒரு ஜாதகத்தில். அப்போ கெடுதல் பலன் செய்வாரா? கிடையாது. 1-5-9 கிரகங்கள் அஸ்தமனமாகி போச்சு, கிரகண தோஷம் பெற்றுடுது, பகை பெற்றுடுது, நீச்சமே ஆகி போச்சு. அப்போ அது கெடுதல் செய்வாரான்னா லக்னாதிபதி தசை வரும்போது அதிர்ஷ்டத்தை தான் தர மாட்டார், ஆனால் கெடுதலை செய்ய மாட்டார். அவரை எப்படியாச்சும் காப்பாற்றி கரை சேர்க்கத்தான் அந்த கிரகம் முயற்சி பண்ண மொழியை கெடுத்து வீணாக்கவே மாட்டார். அதே மாதிரி தான் 5ஆம் அதிபதி. இந்த 5ஆம் அதிபதியும் கெட்டு போயிட்டார், ஒன்றும் செய்ய முடியாதா? கெடுதல் செய்ய மாட்டார். ஆனால் நமக்கு அதனால் வரக்கூடிய அதிர்ஷ்டம் கம்ப்ளீட்டாக போயிடும். நாம் உழைச்சி தான் சாப்பிடணும். அதே மாதிரி 9ஆம் அதிபதி என்ற பாகிஸ்தானம் அது கெட்டு போச்சு. சுத்தமாக 1-5-9 ஓட்டு. நம்ம ஏதோ அன்னைக்கு பாடுபட்டு அன்னைக்கு சாப்பிட்ற தகுதி தான் கொடுப்பார். இந்த பாக்கியத்தை கொடுக்க மாட்டார், அதிர்ஷ்டத்தை கொடுக்க மாட்டார், தெய்வ சிந்தனை கொடுக்க மாட்டார். ஏன்னா நமக்கு எல்லாம் கெட்டு போச்சுன்னா என்ன பண்ணுவோம்? அடுத்தது சாமி குண்டம் என்ன வருமா? தர்மம் செய்ய என்ன வருமா? தர்மம் கெட்டு போச்சு. அடுத்து கர்மம். இந்த 10ஆம் இடம் ஜீவனஸ்தானம். இந்த 10ஆம் இடம் ஜீவனஸ்தானம் என்ன சொல்லுது? இவர் எப்படி வாழப்போகிறார், என்ன செய்து வாழப்போகிறார், எந்த தகுதியில் வாழப்போகிறார் என்பதை இந்த 10ஆம் இடம் ஒருவருக்கு மிக முக்கியமான ஸ்தானமாக அமைகிறது. அந்த 10ஆம் இடத்து மட்டுமே இப்போ 1-5-9 கெட்டு போச்சு. இந்த 10ஆம் இடம் மட்டும் வளர்த்துருக்குப்பா. எப்படியாச்சும் தன்னுடைய வாழ்க்கையை எந்த தொழில் மூலமாக செஞ்சு தன்னுடைய ஜீவனத்தை நல்லபடியாக கொண்டு போயிடுவார். சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் சொன்னோம் இல்லையா, தப்பி பிழைப்பது. அந்த மாதிரி அவர் எப்படியாச்சும் தப்பி பிழைச்சு வந்துடுவார். சரி, அந்த 10ஆம் அதிபதி தசையே நல்லா தான் வந்து போச்சு, சூப்பராக ஒர்க் அவுட் பண்ணுது. 10ஆம் அதிபதி நல்லா இருக்காரு, 10ஆம் இடம் நல்லா இருக்குது, 10ஆம் அதிபதி தசை ஒருத்தருக்கு வரப்போகுது. அந்த லக்னத்துக்கு அவர் சுபராக இருந்துட்டார்னா, லக்னத்துக்கு எதிர்த்தன்மை உள்ள கிரகமாக அந்த 10ஆம் தசை இருந்துச்சுன்னா மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை அவர் கொட்டி கொடுத்துருவார் பணத்தை. அப்போ 1-5-9 கெட்டு போச்சா? ஆனால் அந்த 10ஆம் இடம் மட்டும் நமக்கு 10ஆம் இடம் 10ஆம் இடத்து அதிபதி அவர் லக்ன அசுவராக இருக்கக்கூடாது. அந்த 10ஆம் அதிபதி என்ன நமக்கு லக்ன அசுவராக இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட தன்மையில் அவர் தன்னுடைய காரகத்துவம் என்று சொல்லக்கூடிய அந்த 10ஆம் அதிபதி என்ன கிரகமோ அந்த கிரகத்தின் காரகத்துவம் மூலமாக அவருக்கு நன்மைகளை வாரி வாங்கிடுவார். சரி, இது ஒரு கான்செப்டாக போச்சு. சரி, எந்த கிரகமும் இல்லைப்பா, ஏதோ ஒரு கிரகம் அது நமக்கு அவயோகியாக இருந்தாலும் சரி தான், நமக்கு லக்னத்துக்கு அவயோகியாக இருந்தாலும் சரி, இல்லை 6-8-12ஆம் அதிபதியாக இருந்தாலும் சரி தான், அவர் இந்த மாதிரி சொன்ன மாதிரி சுபத்துவம் சுவர் பார்வை பெறுது. அந்த மாதிரி அந்த கிரகம் மட்டுமே, இந்த 9 கிரகங்களில் அந்த ஒரு கிரகம் மட்டும் தனித்து சுவர் பார்வை பெற்று பலமாயிடுச்சுன்னா அந்த கிரகம் என்னவோ அந்த கிரகத்திற்கு காரகத்துவம் மூலமாக அவருக்கு பொருளாதாரத்தை வாரி வழங்கும். இதுதான் இந்த சுபம், இந்த சுபருக்குடைய பலன் தன்மையை தான். அது கெட்டு போனது தான் நமக்கு 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி நமக்கு கெடுதல் தானே சொல்ல போகிறாரு. ஆனால் அந்த கிரகம் வளர்த்துருச்சு இல்லையா. அதே மாதிரி அவயோகி பகை கிரகம், இந்த கிரகமாக இருந்தாலும் நமக்கு சுவர் பார்வை பெற்று மிகப்பெரிய பலத்தை அடையும் போது தன்னுடைய காரகத்துவம் மூலமாக அவருக்கு மிகப்பெரிய அந்தஸ்தை கொடுத்துவிடும். சரி, உதாரணமாக கேட்கலாம். மிதுன லக்னம் 6ஆம் அதிபதியாக யார் வர்றாரு? செவ்வாய் வர்றாரு. அவர் யார்? அவயோகி தானே. அப்போ அந்த அவயோகி கிரகம் செவ்வாய்
இந்த மாதிரி நான் சொல்கிற சுபரல் பார்வை பெற்று மிகப்பெரிய பலத்தை அடையும் போது நமக்கு 10ஆம் அதிபதி திசையோ இந்த திசையோ நடக்கும்போது செவ்வாயின் காரகத்துவமான மருத்துவம், விளையாட்டு, அதிகார பதவி, ரியல் எஸ்டேட்டு, சிகப்புடர் சம்பந்தப்பட்ட பொருள்கள் மூலமாக நன்மையை செய்வார்கள். இந்த ரியல் எஸ்டேட்டில் பெரிய பணக்காரங்க பார்த்தீங்கன்னா இதில் என்ன வேடிக்கைன்னா நம்ம நினச்சிருப்போம் சுபகரகம் மட்டும்தான் நமக்கு கொடுக்குதுன்னு நினைப்போம். சுபகரம் நம்ம கிள்ளி தான் கொடுக்கும். நீங்கள் என்ன பாருங்கள், சுபகரத்தில் காரகத்துவம் பாருங்கள், சாப்பிட்டா போகும், சாப்பிட்டா தான் போவோம். குரு எடுத்துக்கலாம், ஆசிரியர், போதனை செய்கிறவர், அக்கௌண்டண்ட்டு, இப்படி தான் இருப்பாங்க. அதே செவ்வாய் காரகத்துவம் பாருங்கள், கெடுதல் தானே அவர், அசுபர் தானே அவரு பாருங்கள், ஏகப்பட்டது இருக்கும். ரியல் எஸ்டேட் யார் சம்பாதிக்கிறாங்க? கோடி கோடியாக சம்பாதிக்கலாம். யார் நினைக்கிறீங்க? இந்த செவ்வாய் பலம் பெற்றவங்க தான். மருத்துவத்துறையில் இருக்கிறவங்க யார்? செவ்வாய் பலம் பெற்றவங்க தான். அரசியலில் இருக்கிறவங்க யார்? செவ்வாய் பலம் பெற்றவங்க தான். அப்போ அந்த அசுபர்கள் மட்டுமே கொட்டி கொடுப்பார்கள், அள்ளி கொடுப்பார்கள். சனி பாருங்க, சனி காரகத்துவம் பாருங்க, கெட்ட தொழில், பிராந்தி வைக்கிறது, சாராயம் வைக்கிறது, சீட்டாடுறது, ரேஸுக்கு போகிறது, அதை பண்ணுறது, இதை பண்ணுறது, திருட்டு தொழில் பண்ணுறது, சீட்டிங் தொழில் பண்ணுறது, எல்லாமே இதில் வருது. ஸோ இப்போ இந்த 6ஆம் அதிபதி தசை அப்படி வந்து போச்சியா? 6ஆம் அதிபதியாக எந்த கிரகம் வருதோ அந்த காரகத்தின் வழியாக 6ஆம் இடம் என்ன? வியாதி, உருவாதி, கடன் ஆச்சா? அந்த கடனை எப்படி கொடுக்கும்? அவன் அந்த கடனை வாங்கியே பழகிறவன் ஆகிடுவான். 6ஆம் இடம் கெடுக்குது. அந்த 6ஆம் இடத்த அதிபதி பலமாயிட்டுன்னா அந்த காரகத்துவம் என்ன? கடன், வியாதி, விரோதி. அப்போ கடனை வாங்கி வாங்கி பெரிய பணம் ஆகிடுவான். இப்போ ரியல் எஸ்டேட்டை வச்சு இந்த கோடி கோடியாக மல்டிபிளியர் வாங்கினாலே பணம், 6 வட்டி 3 வட்டி 6 வட்டி வாங்குவான். அதை வச்சு பெரிய பணக்காரடியே போயிட்டு இருப்பான். அவன் கேட்க மாட்டான்னு நினைப்பாங்க பணத்தை. ஐயா ஒரு ஒன்று சீ கேட்டாருங்கன்னா இதோ குத்தரப்பட பண்ணுவான். நம்ம போய் கடை கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். அவன் வந்து 6 வட்டி 4 வட்டிக்கு வாங்கி அந்த இதை வட்டி கூட்டி பெரிய ஆளாயிடுவான். அதர் பீப்புள்ஸ் மணி. அதான் எதிரின் தனம் பேர் 6ஆம் இடத்துக்கு. அதே மாதிரி நல்ல வேலையை கொடுப்பார். 6ஆம் இடம் ஒருவனுக்கு கெட்டு போச்சுன்னா அவன் ஒழுங்காக ஒரு வேலையில் இருக்க மாட்டான். நீங்கள் என்ன பாருங்களேன், ஒரு மனிதனுக்கு 6ஆம் இடம் மட்டும் கெட்டு போயிருந்துன்னா அவன் ஒரு வேலைக்கு ஒழுங்காக போக மாட்டான். 6ஆம் இடம் மட்டும் வளர்த்துருச்சுன்னா இந்த கவர்மெண்ட் வேலை செய்கிறவங்க, இந்த ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறாங்களே, ரெகுலராக 30 வருஷம் 40 வருஷம் வேலை செய்கிறாங்க, அவங்களாம் பாருங்கள் 6ஆம் இடம் நல்லாயிருக்கும். எங்கேயும் ஒரே வேலை செய்வாங்க. அந்த 6ஆம் இடம் சனி செவ்வாயோட சேர்ந்து சுத்தமாக கெட்டு போச்சு சொன்னால் அவன் தான் அந்த கடை வாங்கிட்டு கட்ட முடியாது ஊரோட்டு வர்றது. அசிங்கம், அவமானம், இதெல்லாம் பறதெல்லாம் யாரான்னா 6ஆம் இடத்து அதிபதி 6ஆம் இடத்திலே இருந்தாலும் கெடுதல் பலன் கொடுக்கும். வியாதி, விரோதி, கடனை கொடுக்கும். ஆனால் நல்ல வேலையும் கொடுக்காது. 6ஆம் இடத்து அதிபதி சுபர் பார்வைப்பட்டு பலமாக இருந்தால் எதிரியின் தனலாபத்து மூலமாக அவர் மிகப்பெரிய அந்தஸ்தை அடைவார். சரி, இப்படி ஒரு கான்செப்ட் போச்சுப்பா. அதுவும் இல்லைப்பா, வேற ஏதாவது ரூட் இருக்கா? இருக்கு. உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3, 6, 10, 11ஆம் இடங்கள் உபஜயஸ்தானங்கள் என்ற பெயர். இந்த உபஜயஸ்தானங்கள் அமரக்கூடிய கிரகங்கள், நம்மளோட அவயோகிகள் என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் இந்த 3, 6, 10, 11ஆம் இடங்களில் நட்பு நிலையில் உட்காரணும். பகை கிரகங்கள் உட்காரக்கூடாது. இப்போ குருவுக்கு செவ்வாய் நண்பர், புதனுக்கு சனி நண்பர். இப்படி அந்த குரூப்புகளை குரு அணி தெரியுங்களா உங்களுக்கு? குரு அணி, சுக்கிரன் அணி. இந்த அணிக்கு அந்த அணி ஆகாது, அந்த அணிக்கு இந்த அணி ஆகாது. அதே மாதிரி தான் இந்த கிரகங்களுக்கு அந்த கிரகங்கள் ஆகாது. இப்போ குரு அணி எடுத்துக்கிட்டீங்கன்னா யார் யார்? குரு, செவ்வாய், சூரியன், சந்திரன், கேது. இவர்கள் குரு அணி டீம் லீடர்ஸ். இந்த இடம் சுக்கிரன், புதன், சனி, ராகு. ஜோதிடமே இந்த 2 டீம் தாங்க. இந்த டீமில் இவங்க அவங்கள்ட்ட சேரக்கூடாது, அவங்க இவங்கள்ட்ட சேரக்கூடாது. இதை நீங்கள் புரிஞ்சுனாலே ஜாதகம் ஈஸியாக வரும். குரு அணியோட கிரகங்களில் சுக்கிர அணி கிரகம் சேரக்கூடாது. சுக்கிர அணியில் குரு அணி இருக்கிறவங்க சேரக்கூடாது. இந்த 2 சேர்ந்துட்டாலே அந்த இடம் கொலாப்ஸ். அதே மாதிரி தான் இந்த 3, 6, 10, 11ஆம் இடங்களில் ஒரு கிரகங்கள் அமர்ந்து நட்பு நிலைகளை வலுப்பெறும்போது மிகப்பெரிய அந்தஸ்தை, அதிகாரத்தை, அதிர்ஷ்டத்தை வாரி கொடுத்துரும். சரி,
அதே மிதுன லக்னத்துக்கு 6ஆம் அதிபதியார் செவ்வாய் வராரு. அப்போ 6ஆம் இடத்துல உட்காரலாமா அவரு? இதுதான் அந்த நட்பு வீடு பகையெல்லாம் பார்க்க சொல்ல முடியாது. அதெல்லாம் 6ஆம் இடத்து அதிபதி 6ஆம் இடத்துல உட்கார்ந்தா அதிக தீமைகளை செய்வார்கள். அப்போ அந்த 6ஆம் அதிபதி எங்கே உட்காரலாம்? அவருடைய பாவத் பாக விதிப்படி 6ஆம் இடத்துக்கு 6ஆன மேஷத்தில் உட்காரலாம். 6ஆம் இடத்துக்கு 6ஆம் இடமான இப்போ ஒரே ஒரு எடுத்துக்கலாம். அந்த 6 8 12 வராங்க இல்லையா, அவர் தன் வீட்டுக்கு 6 8 12 மறையலாம். செவ்வாய் சனி போன்ற கிரகங்கள் லக்னாதிபதியாக இருந்தாலும் லக்னத்தில் உட்கார்ந்து லக்னத்தை கெடுப்பார்கள். மந்த புத்தி, திருட்டு எண்ணம், மற்றவங்களுக்கு கெடுக்கிறது, பெருமை பேசிக்கிறது, இதெல்லாம் சனியோட குணம். கத்தி தூக்கி தெரியறது, வீண் விதாண்டாதான் பேசுறது, அடிச்சுட்டு பேசுவான். அவன்கிட்ட சனி செவ்வாய் வளர்த்து பாருங்க, அடிச்சுட்டு தான் பேசுவான், பேசிட்டு அடிக்க மாட்டான். இந்த மூர்க்கத்தனமான குணங்கள் எல்லாம் அந்த செவ்வாயோட குணங்கள். இந்த 6ஆம் இடமான இந்த வியாதி விரோதி கடனை 6ஆம் இடத்துக்கு 6ல் போய் உட்கார போது 6ஆம் இடத்து பலனை செய்ய மாட்டார். 6ஆம் இடத்து பலனை அங்கே செய்ய மாட்டார். அதுக்கு உதாரணம் கேட்பீங்க, சரி லக்னாதிபதி 6ல் போய் மறைஞ்சா என்ன பண்ணுறோம் நினைக்கிறீங்க? அப்போ லக்னாதிபதி 6ல் மறைச்சா லக்னம் கெட்டு போகுது இல்லையா? அவர் 6ல் போய் மறைச்சிட்டார் இல்லையா? அப்போ லக்னம் பதி கெட்டு போச்சா? லக்னம் வேலை செய்யாது. அதே மாதிரி தான் இந்த பாவத் பாகுப்படி 6ஆம் இடத்து அதிபதி தன்னுடைய வீட்டுக்கு 6 8 12 மறைஞ்சிச்சுன்னா 6ஆம் இடம் கெட்டு போச்சு. அந்த வியாதி விரோதி கடன் கிடையாது இல்லை. அப்போ அதுவே நம்ம பாதி நிம்மதி ஆச்சா? அங்கே லக்னத்துக்கு 11ஆம் இடம் ஆகுதா? அப்போ 3 14 உட்காந்தா நன்மை செய்யுமா? அப்போ நன்மையை செய்வார். இதே கடிதத்தில் செய்யக்கூடிய ஒரு கிரகம் மாறி போய் உட்காரும்போது நன்மையை செய்யக்கூடிய தன்மையை பெற்றுறார். இதான் அந்த பாவத்தை பார்க்கணும். நல்ல கிரகங்கள் 6 8 12 மறையக்கூடாது. ஒளி கிரகங்கள் அப்படி வச்சுங்களேன். ஒளி கிரகங்களான குரு, பௌர்ணமி சந்திரன், புதன், சுக்கிரன் போன்ற ஒளி கிரகங்கள் 6 8 12 போய் மறையவே கூடாது. மறைந்தால் நான் சொன்ன இந்த சுபர் வலிமை இதன் பிரகாரம் அவருடைய வேறொரு கிரகத்து மூலமாக அந்த ஒளியை தான் வாங்கிக்கணும். அதான் நம்ம நீச்சபங்க ராஜாவும் சொல்கிறோம் இல்லையா? நீச்சபங்க ராஜோட கான்செப்ட் என்ன? ஒரு கிரகம் நீச்சமாகி போச்சு, தன்னுடைய சக்தியை இழந்துடுது. அது வேறொரு கிரகம் மூலமாக அந்த ஒளியை அவர் வாங்கி அந்த ஒளி கொடுத்த கிரகம் ஒளி எழுந்துடும். இவர் வாங்கினவர் பலமாயிடுவார். இதுதான் அந்த கான்செப்டே. இப்படி சுற்றி சுற்றி சொல்லலாம். ஒளி இருள் எது சேருதோ அந்த தன்மையை அவர் எடுத்துப்பார், சேர்ந்த ஒரு தன்மையை இழந்துருவார். இந்த மாதிரி தான். அப்போ இந்த ஒரு கான்செப்ட் மூலமாகவும் இந்த 3 10 11 இடங்கள் அமரக்கூடிய இந்த உபதேசாரம் என்று சொல்லக்கூடிய இடங்கள் அமரக்கூடிய கிரகங்களும் வலிமை பெற்று தன்னுடைய தசா வரும்போது மிகப்பெரிய யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் சாதகமான செயல்களையும் கொடுத்துடுவார். சரி, அடுத்து இந்த 10ஆம் இடத்துக்கு திருப்பி வருவோம். திக்பலம் என்று ஒன்று இருக்குது. ஷட்பலத்தில் இந்த 6 வகையான பலம் நம்ம சொல்ல முடியாது. திக்பலம், ஸ்தானபலம், திக்பலம், திருக்பலம், காலபலம், அயனபலம், சேஷ்டபலம் என்று சொல்லக்கூடிய 6 விதமான பலன்கள் ஒரு கிரகத்தின் வலிமையை தெரிந்து கொள்வதற்கு மிக முக்கியமானது ஸ்தானபலம், திக்பலம், திருக்பலம், காலபலம், அயனபலம், சேஷ்டபலம். இதை மிக முக்கியமானது 3 நான் சொன்ன பாருங்க. ஸ்தானபலம், அந்த கிரகம் எங்கே இருக்குது? ஸ்தானபலம் என்ன? ஆட்சியா, உச்சமா, நட்பா, பகையா, சமமா, நீச்சமா, இல்லை 6 8 12 உட்காந்துருக்குதா, எந்த ஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறது தெரிந்து தான் இந்த ஸ்தானபலம்ன்றது மிக முக்கியமான ஒன்று. அடுத்தது திக்பலம். அந்த திக்பலம் என்பது லக்னத்தில் குரு, புதன் போன்ற கிரகங்கள் லக்னத்தில் அமர்ந்தால் திக்பலத்தை அடைவார்கள். கிழக்கு திசை, அது திசை வந்து கிழக்கு. புதன், குரு போன்ற கிரகங்கள் லக்னத்தில் அமரும் போது திக்பலத்தை அடைவார்கள். அது எங்கே வேணாலும் உட்காரலாம். இந்த பகை நீச்சலாம் பக்கம் வரல, இந்த திக்பலத்தில் வரும்போது அந்த திக்பலத்துக்கு ஒரு பவர் உண்டு. அந்த கிரகம் நீச்சமானே ஆனாலும் சரி தான், திக்பலத்துக்கு ஒரு தனி
பவர், பலன் அந்த கிரகத்துக்கு உண்டு. 4ஆம் இடத்தில் சதுர்த்த கேந்திரம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்தில், இது நான் சொன்ன முதல்ல லக்ன கேந்திரம் குறிச்சிங்க. லக்ன கேந்திரத்தை வந்து குரு புதன், சதுர்த்த கேந்திரம் என்று சொல்லக்கூடிய தெற்கில் வந்து சந்திரனும் சுக்கிரனும், சமசப்தம கேந்திரம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தில் சனி பகவான் திக்பலத்தை அடைவார். தசம கேந்திரம் என்று சொல்லக்கூடிய வடக்கு பகுதி, தசம கேந்திரம் 10ஆம் இடம், சூரியனும் செவ்வாயும் திக்பலத்தை அடைவார்கள். இப்போ கும்ப லக்னமாக இருந்தது, சூரியன் நீச்சமாக எங்க துலாத்தில், இப்போ நீச்சம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது நீச்சமாகவே இருந்தாலும் அங்கே திக்பலம் என்ற காலம் ஒர்க் பண்ணும். அப்போ சனி தேசத்தில் மிகப்பெரிய யோகத்தை அதெல்லாம் சொல்லுவான், வீணா போச்சு பாருங்க, அதெல்லாம் சொல்லக்கூடாது, அதுக்கு தான் சொல்ல வரதெல்லாம். இந்த திக்பலம் என்பது மிக முக்கியமான ஒன்று. இப்போ இந்த 3 நம்மளுடைய மிக முக்கியமான ஒன்று. அடுத்தது திருக்பலம். இதுதான் நம்ம ஏற்கனவே ஒரு கான்செப்ட் சொன்ன பார்த்தீங்களா, பார்வை. திருக்குன்றதுக்கு பார்வை என்று பெயர். ஒரு கிரகம் யார் மூலம் ஃபர்ஸ்ட் எடுத்து சொல்லுங்க பாருங்க, ஒரு கான்செப்ட் சொன்ன பாருங்க. ஒரு கிரகம் அமர்ந்துள்ள ஸ்தானம், சேர்க்கிற கிரகம், பார்க்குற கிரகம் சொன்னேன் இல்லையா, அதுதான் இப்போ வரும் பாருங்க. ஒரு கிரகத்தில் ஒரு கிரகம் பார்க்குது, ஒரு கிரகத்தில் ஒரு கிரகம் சேர்ந்துருக்குது. அது யார்? நமக்கு நண்பரா, பகைவரா, லக்ன சுபரா, லக்ன அசுபரா, இது எல்லாத்தையுமே நாம் கணிச்சாதான் ஜாதகத்தை நம்ம சொல்ல முடியும். சரி, இப்போ அடுத்து விடுங்க. இப்போ திக்பலத்துக்கு வந்துட்டோம். இப்போ செவ்வாய், இதே நம்ம சொல்ல செவ்வாயத்தை பேசிருக்கிறோம். செவ்வாய் திக்பலத்தில் இருந்துட்டார் 10ஆம் இடத்துல, லக்ன 10ஆம் இடத்துல செவ்வாயோ சூரியனோ இருந்தாலும் சரிதாங்க. அப்படி கேட்டுங்க, செவ்வாயும் சூரியனுமே போட்டுங்க 10ஆம் இடத்துலையே. ஆனால் இந்த செவ்வாயும் சூரியனும் ஆட்சி உச்சம் பெறக்கூடாது. ஆட்சி உச்சம் பெற்றால் தன்னுடைய திசையில் கெடுபலம் தான் செய்வார். இந்த கிரகங்கள் ஸ்தான பலத்தை அடையக்கூடாது, இயல்பான நிலைகள் இருக்கணும் எங்க இருந்தாலும் சரி. அதே நேரத்தில் இந்த 10ஆம் இடத்துல செவ்வாய் கூட சனியோ ராகுவோ சேர்ந்துட்டுனா இந்த 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடம் சுத்தமாக கெடுபிடும். நீச்சம் என்பது ஒரு வகையான பலம் இழப்பு தான் ஒழிய ஒரு கிரகம் பலவீனம் அடையலாம். எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் சரிதான், ஒரு கிரகம் பலவீனம் அடையலாம், ஆனால் பங்கம் அடையக்கூடாது. இந்த சனி வேலை செஞ்சுன்னா அந்த கிரகம் அந்த இடம் சுத்தமாக வாஷ் அவுட். எந்தெந்த கிரகம் சேருதோ அந்த தசைகள் வந்துச்சுன்னா, இல்லை அந்த கிரகத்தை பார்க்கக்கூடிய புத்திகள் வந்துச்சுன்னா நம்மளை போட்டு துவச்சி எடுத்துகிட்டு போயிடும். இந்த செவ்வாய் வந்துட்டு ஒரு ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா அவன் தான் பெரிய பெரிய ஆளாக இருந்ததுன்னா எதுவுமே இருக்காது. பார்த்தா செவ்வாய் உச்சமாக இருக்கும். இது 10ஆம் இடத்துல ஸ்தான பலத்தில் இல்லாமல் செவ்வாய் மட்டும் வலிமையாக இருக்கும், சூரியன் வலிமையாக இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவன் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு அந்த அதிர்ஷ்டம் வர்றது பார்த்தீங்கன்னா இதுதான் சொல்கிறது, திடீர் அதிர்ஷ்டம் சொல்ல இல்லையா. அந்த 10ஆம் இடத்தோடு மூலமாக எந்த தொழிலில் பண்ணியிருக்காங்களோ அந்த கிரகத்துக்கு காரகத்துவம் சொன்ன சூரியன் வந்தால் அரசியல் உள்ள போயிடுவான். அப்போ தான் அங்கே அரசியல் உள்ள போயிருப்பான். பார்த்து திடீர்னு பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ சீட் கொடுத்தாங்கப்பா, அவர் வந்து ஒன்றிய தலைவர் கொடுத்தாங்கப்பா, பார்த்து திடீர்னு பார்த்தா ஒரு மறு வருஷம் பார்த்தீங்கன்னா கோடீஸ்வரன் இருப்பான். அந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்குதா. அது மாதிரி செவ்வாய் வலிமையாக இருக்குது. ஒரு போன மாதம்லாம் கம்மியாக தான் பார்த்தான், சும்மா சுத்தமாக போன வருஷம்லாம் பார்த்தா. இப்போ பார்த்தா ரியல் எஸ்டேட் பண்ணாம்பா, பார்த்து ஊடு மண் வாங்கி வச்சுருக்கான் பண்ணுவோம். இதெல்லாம் யார் கொடுக்குறது? இந்த செவ்வாய் அந்த அதிர்ஷ்டத்தை தூக்கி கொடுக்குது. சரி, இப்போ போச்சு பார்த்தா 6ஆம் அதிபதி அதிபதி எப்படிப்பா கெடுதல் செய்ய நன்மை செய்ய சொன்னீங்களே. கும்ப லக்னம் 6ஆம் இடத்து அதிபதி யாரு? கடகம், சந்திரன் இல்லையா. அந்த சந்திர திசையும் வரக்கூடாது. கும்ப லக்னக்காரனுக்கு நம்ம சொல்லியிருப்போம், சின்ன உதாரணம் கிடையாதுங்க. சூரியன் சிம்ம லக்னக்காரங்களுக்கு வரக்கூடாத திசை சனி திசை.
கடக லக்னக்காரர்கள் வரக்கூடாத திசை சனி திசை. இந்த 7 சனி அஷ்டம சனி எல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்கள தான் ரொம்ப பாதிக்கும். ஏன்னா ஜென்ம விரோதி இல்லையா அது. அதே மாதிரி மேஷ லக்னக்காரங்களுக்கு செவ்வாய் தசையே வரக்கூடாது. ரிஷபம் துலாம்காரங்களுக்கு குரு தசையே வரக்கூடாது. மிதுனம் கன்னிக்கு செவ்வாயும் வரக்கூடாது, சந்திரனும் வரக்கூடாது. ஏன்னா மிதுனம் கன்னிக்கு சந்திரன் பக்கம் இல்லையா. மகரம் கும்பம் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சந்திர தசையும் சூரிய தசை வரக்கூடாது. இது பொதுவான விதி தான். இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த கிரகங்கள் வலிமை பெற்றிருந்தால் அதுதான் சொல்ல போகிற அடுத்த கட்டத்துக்கு. இப்போ கடக லக்னம் 6ஆம் இடத்து அதிபதியாக சந்திரன் வர்றார். அந்த சந்திரன் பௌர்ணமியை நோக்கி வரக்கூடிய சந்திரனாக இருந்து பௌர்ணமியை நோக்கி வளர்பிறை. இப்போ சந்திரன் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. பௌர்ணமியாக இருந்து பஞ்சமி திதி வரைக்கும் கிட்டத்தட்ட அவரோட ஒளித்தன்மை குறையாது. இந்த எல்லா கிரகங்களும் அதே தாங்க ஐயா. குரு கடகத்தை உச்சம் பெறார். அப்போ உச்சம் பெறாருன்னு அர்த்தம் தன்னுடைய ஒளித்தன்மையை அதிகமாக வச்சிருக்கிறார். இப்படி அப்படியே கற்பனை பண்ணிங்க சந்திரனை, பௌர்ணமி சந்திரனை கற்பனை பண்ணிங்க. அப்படியே இந்த அப்படியே கான்செப்ட் எல்லா கிரகம் உச்சம் நீச்சத்துக்கு அந்த கான்செப்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். எப்படி பௌர்ணமி சந்திரன் பிரைட்டாகிறாரு, அப்படியே ஒளி குறைஞ்சி எங்கே வராரு, அமாவாசை ஆகி இருளாகிறார. அப்போ இருள் தன்மையாச்சுன்னு 2 சனிக்கு சமம் சொன்னா. இப்போ குரு கடகத்தில் உச்சமாக வராரா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மகரத்தை வந்து நீச்சமாகிறாரா. அப்போ ஒளித்தன்மையை இழந்துடுறாரு. இங்கே தான் பார்வைக்கு அவர் பார்க்கணும். எந்த இடத்துலேருந்து பார்க்குறாருன்னு சொன்ன பாருங்க. ஒரு கிரகம் எங்கேருந்து பார்க்குது, எங்கே கொடுக்க போகுது, எதை கொடுக்க போகுது சொன்ன பாருங்க. வடப்பாயத்தோட சாப்பாடு போட போதா, இல்லை பழைய சோறு எடுத்து கொடுக்க போதா. இங்கே தான் அந்த கிரகத்துடைய தன்மையை பார்க்கணும். அதுதான் சொல்கிறது. ஸ்தான பலம், உட்கார்ந்த இடம் என்ன, எரிச்சலாளர் வீட்டில் உட்காந்துருக்கிறாரா. இப்போ சிம்ம வீட்டில் போய் உட்காண்டாரு வச்சுங்க. சுக்கரனு சிம்ம வீட்டில் போய் உட்காந்துக்கிறாரு. அங்கே எரிச்சலாளர் உட்காந்துக்கிறாரு. அவருடைய பார்வையில் ஃப்ரீனஸ் இருக்குமா. இப்போ கும்பம் மகரத்தில் வந்து சூரியன் உட்காந்துட்டாரு. எப்படி இருப்பார், எரிச்சலான தன்மையில் தான் உட்காந்துருப்பார். இதுதான் அந்த கிரகங்கள் எந்த கிரகத்தோட தன்மையில் உட்காந்துதோ அப்போ சூப்பராக இருப்பார் அவர். இப்போ செவ்வாய் கூட குரு உட்காண்டாருனா குரு மங்கள யோகம் வந்துடுது. சந்திரன் கூட குரு கிரகம் வச்சுங்களேன், சந்திர மங்கள யோகம் வந்து போகுது. செவ்வாயும் சுக்கரம் சேர்ந்துட்டாங்கன்னா பிறகு மங்கள யோகம் வந்துடுது. அது சொல்லிட முடியுங்க. ஒரு சந்திரனும் செவ்வாயும் சுக்கரனும் ஒரு ஜாதகத்தில், பையனோட ஜாதகத்திலையோ பெண்ணோட ஜாதகத்திலையோ இப்படி செவ்வாயும் சுக்கரனும் இணைந்து மிருகமங்கல யோகத்தில் இருந்தால் வரக்கூடிய பையனுக்கோ பொண்ணுக்கோ சுக்கரன் கெட்டிடக்கூடாது. சுக்கரன் கெட்டு போயிருக்கக்கூடாது, களத்தில் கெட்டு போயிடும். அந்த பெண்ணுக்கோ பையனுக்கோ சுக்கரன் பலமாக இருக்கணும், ஆட்சியாவோ உச்சமாகவோ. நீச்சமான அவன் தப்பு, நீச்சம் தப்பு கிடையாதுங்க. தன்னுடைய பலத்தை இழந்து உட்காந்துருக்காரு. ஆனால் நீச்சமான கிரகத்துக்குள்ள சனியோ செவ்வாயோ ராகுவோ சேரக்கூடாது. செவ்வாய் சேரலாம், சனியோ ராகுவோ சேரக்கூடாது. அப்போ தான் சுத்தமாக தன்னுடைய பாவத்துவம் ஆயிடுறாரு. நீச்சம் கூட ஒரு பொண்டாட்டி, சுக்கரன் நீச்சமானவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பொண்டாட்டி, சுக்கரன் பலமாக இருக்கணும் பார்த்தா 2 பொண்டாட்டி வச்சுமா. எவ்வளோ கூட பலமாக இருக்குதோ அது தன்மையை கொடுத்துரும். சுக்கரனுடைய தன்மை என்ன, எதிர்பாலினம், அது பலமாக கொடுத்துரும். நம்ம நாட்டில் சுக்கரன் நீச்சமாக வச்சுக்கோங்க கிடையாது. இப்போ சொல்லல அந்த கிரகம் என்ன தன்மை கொடுக்குமோ அது கொடுத்துரும். அப்போ சுக்கரன் நீச்சமான ஒரு மனைவியோட வாழ்வான், ஒரு கணவனோட வாழ்வாங்க, அவ்வளோதான். சரி, இப்போ அந்த கடைசி காமிச்சிட்டு வந்துடுவோம். இப்போ கும்பலக்கணம் 6ஆம் இடத்து அதிபதியான சந்திர தசை வரப்போகுது. அந்த சந்திரன் அங்கே ஒளி நிறைந்த சந்திரனாக இருந்தால் கெடுதல் கிடையாது. சரி, அந்த பௌர்ணமி நோக்கி சந்திரன் கூட புதன் இல்லை சுக்கரன், இந்த 2மே சேர்ந்துருச்சு.
5ஆம் பார்வையாக 9ஆம் பார்வையாக 7ஆம் பார்வையோட குருவுடைய பார்வையும் கிடைச்சி போச்சு அந்த கிரகத்துக்கு. அப்போ 6ஆம் இடம் வந்து எவ்வளோ வலுவாயிடுச்சு? 6ஆம் இடத்து அதிபதி மிகப்பெரிய ஒளி. அந்த ஒரு ரூமில் அடிக்கிறாங்க, ஒன்றும் இல்லைங்க, ஒரு ரூம் ஹீட் ஆகுது, நீங்கள் ஒரு டார்ச் லைட் அடிக்கிறீங்க அந்த இடத்துல, அந்த இடம் என்ன ஆகுது? வெளிச்சமாகுது. அம்மா வராங்க, அவங்க அதே ரூமில் இன்னொரு டார்ச் லைட் அடிக்கிறாங்க, என்ன ஆகுது? அந்த இடம் இன்னும் ஒளித்தன்மை பெறுது. இந்த அம்மா வராங்க, அவங்களுக்கு ஒரு டார்ச் அடிக்கிறாங்க. அப்போ இருளாக இருந்த இடம் மிகப்பெரிய ஒளி பெற்று அந்த இடம் பிரைட் ஆகி போகுது. இதே தான் கிரகங்களும். ஒரு கிரகம் எப்படி ஒளி பெறுகிறதுனா இதுதான். அப்போ இந்த மாதிரி அந்த 6ஆம் அதிபதி தசை நடந்தால் மிகப்பெரிய யோகத்தை 6ஆம் அதிபதியான ஆதிபத்தியம், 6ஆம் அதிபத்தியம் இல்லை, இப்போ என்னது இது? கடன் வியாதி விரோதியாச்சா? அந்த 6ஆம் ஆதிபத்தியின் தன்மையை, அந்த ஆதிபத்திய கிரகம் யாரு? சந்திரன். சந்திரனோட காரகத்துவம் என்ன? விவசாயம், பால் பண்ணை இல்லையா? இதன் மூலமாக அந்த 6ஆம் ஆதிபத்தியத்தின் பலனை சந்திரன் காரகத்துவமான வழியில் அவர்களை மிகப்பெரிய அந்தஸ்தை கொடுத்துருவார், அதிர்ஷ்டத்தையும் கொடுத்துருவார், அந்தஸ்தை கொடுப்பார், பெரிய பொருளாதார வாழ்வு, மிகப்பெரிய யோகத்தை கொடுப்பார். ஆனால் அதே 6ஆம் அதிபதியாக சந்திரன் இருந்து அமாவாசை சந்திரனாகவோ இல்லை அமாவாசை நெருங்கி கொடுக்குற சந்திரனாகவோ இருந்து சனி சேர்ந்துட்டு இல்லை ராகுவும் சேர்ந்து போச்சியா, சந்திரதேசம் வந்து போச்சு, அவன் தான் அந்த துண்டக்கணம் துணியக்கணம் ஊற விட்டு வர்றான் பாருங்க, கடனை வாங்கிட்டு ஊற விட்டு போனான், ஓட்டியாரம் பாருப்பா, சேர்த்து வச்சாப்பா, இவ்வளோ படத்தை வட்டிக்கு வாங்கினா இங்கே வாங்கினப்பா, ஆளை காண மாட்டேன் பாருங்க. ஏன்னா அந்த 6ஆம் ஆதிபத்தியம் இல்லையா, கடன் வியாதி விரோதி இல்லையா, அது பலமாக அடிக்க அவனை போட்டு. செய்தாலும் நன்மையை பலமாக செய்து அந்த கிரகம் பாவத்துவமானால் பலமாக அவனை போட்டு அடிக்குது. இதுதான் வித்தியாசம். ஊற விட்டு ஓடிடுவான். அப்போ இந்த கான்செப்ட் மாறிச்சா? இது எல்லாத்தோட கடைசியாக இந்த 11ஆம் இடம், இந்த படப்பிரசனம் சொன்னல 2, 5, 8, 11ஆம் இடங்கள் வழியாக பணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அந்த 11ஆம் இடத்துக்கு வந்து வச்சுப்ப லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடங்களில் வந்துட்டோம். அந்த லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் நமக்கு நன்மையை செய்யும் என்பது பொதுவான கான்செப்ட் தான். லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகம் எல்லா கிரகமே நன்மையை செய்யும் என்பது ஒரு பொதுவான கான்செப்ட். ஏன் சொல்கிறேன்னா, சரராசி என்று சொல்லக்கூடிய மேஷம், கடகம், துலாம், மகரத்துக்கு 11ஆம் அதிபதி பாதகாதிபதி வருவார் இல்லைங்களா? 11ஆம் அதிபதி பாதகாதிபதி வருவார் இல்லையா? அப்போ அந்த பாதகஸ்தானத்தில் ஒரு கிரகம் உட்காந்து என்ன பண்ணும்? பாதகத்தை கொடுக்கும். உண்மை தானே? பாதகஸ்தானத்தில் பாதகாதிபதி கிரகம் இருந்தாலும், பாதகஸ்தானத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் அந்த தசா வரும்போது அந்த இடத்தின் மூலமாக அவரை குழப்பம். ஸ்திரலக்கணம் சொல்லக்கூடிய ரிஷப, கடக, துலாம், மகரம் இந்த காரணம் இருந்த 9ஆம் அதிபதி பாதகாதிபதி போய் வருவார். இல்லைன்னா வேடிக்கைன்னா 9ஆம் அதிபதி பூரா அவருடைய நட்பு கிரகங்களை தான் வருவாங்க. நட்பு கிரகங்களை தான் இந்த 9ஆம் அதிபதி வருவாங்க. அதுவே 7ஆம் அதிபதி உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இந்த 7ஆம் இடமாக வரக்கூடிய மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் இவர்களுக்கு 7ஆம் அதிபதியாக வரக்கூடிய கிரகங்கள். இப்போ மிதுனம் கட்டிக்கிறதுக்குன்னா குரு பாதகாதிபதியாக வருவார். தனுசு மீனத்துக்கு புதன் பாதகாதிபதியாக வருவார். இப்போ நீங்கள் சொன்னீங்களா ஜெயலலிதா ஜாதகம் சொன்னீங்களே, அதில் மிதுன லக்னம் அம்மாவுக்கு 7ஆம் இடத்துல குரு. அவங்க யார் பாருங்க, 7ஆம் ஆதிபத்திய தோஷம், மாரகாதிபதி தோஷம், கேந்திராதிபதி தோஷம், இந்த மூன்றும் ஒரு சேர பலம் பெறுது. சுக்கிரனுடைய பார்வையில் இருக்கும். இப்போ சொன்னால ஒரு கிரகம் எவ்வளோக்கு எவ்வளோ இழந்ததை மீட்டு கொடுக்குதோ, பாதகாதிபதகம் எவ்வளோக்கு எவ்வளோ வலுவாகுதோ அதிகமாக பாதகத்தை செய்வார்கள். முதல்ல நன்மையை செய்து கடைசியில் பாதகத்தை செய்வார். அப்போ அவருக்கு குரு தசையில் சனி புத்தி, அஷ்டமாதிபதி புத்தியில் தான் அவங்களுக்கு மரணத்தை கொடுத்தது. 2ஆம் இடத்துல கூட சனி பகவான் 7ஆம் பார்வையாக தன்னுடைய வீட்டை மகரத்தை பார்ப்பாங்க. என்ன அது? குருவோட தசை.
பாதகாதிபதி மாரகாதிபதி கேந்திராதிபதியோட தசையில் அஷ்டமாதிபதி புத்தியில் அவருக்கு மரணத்தை கொடுத்தது. அதுதான் சொன்னால் குரு எல்லாருக்கும் நன்மையை செய்ய மாட்டார், எல்லாருக்கும் சுக்கரன் நல்லதை செய்ய மாட்டார், எல்லா கிரகமும் எல்லாத்துக்கும் நன்மையும் வேணும் கிடையாதுங்க. நம்மளுடைய ஆதிபத்தியம் என்னவோ நமக்கு அவர்கள் நல்லவரா கெட்டவரா, இதுதான் நம்ம முதல்ல ஒரு கான்செப்ட் சொன்ன பாருங்க. இதெல்லாம் அது உள்ள இப்போ தான் அது உள்ளே வர பாருங்க, எல்லாமே உள்ளே வந்துடும். இதெல்லாம் பார்த்து தான் நம்ம வந்து நல்லவரா கெட்டவரா, நன்மையை செய்வாரா தீமையை செய்வாரான்றதை நம்ம முடிவு பண்ணி சொல்லணும். ஸோ இப்படி ஒவ்வொரு ஜாதகத்திலையும் பலவிதமான கோணங்களில் பார்த்தா தான் நாம் அதிர்ஷ்டசாலியாகிறோமா பிச்சைக்காரராகிறோமா உடுப்பனை கிடைக்குதா உடுப்பனை எல்லாம் என்பதை ஒரு ஜாதகத்தின் மூலமாக தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உபஜயஸ்தானம், மறைவு ஸ்தானம், திக்பலம், 6ஆம் இடத்து அதிபதி 6ஆம் இடத்துல எந்த நன்மை செய்வாரா தீமை செய்வாரா, 3ஆம் 10 போரில் இருந்தால் என்ன செய்வார்ன்றதை இவ்வளோ விஷயங்கள் நம்மளை காணிக்கும்போது நமக்கு ஈஸியாக சுலபமாக ஒரு ஜாதகத்தை கணிக்கலாம். அடுத்து தசாபுத்தி முக்கியமானது ஒன்று. இந்த தசாபுத்தி நம்மளுடைய பருவ வயதில் சம்பாதிக்கக்கூடிய வயதில் அந்த தசாபுத்தியில் வர வேண்டும். இதான் சொன்னால் அனுகூல யோகம் அபவாத யோகம்னு பேர். சில பேர் குரு தசை வருதுப்பா 5ஆம் அதிபதி தசை உனக்கு வரப்போகுதுப்பா எப்போ போகிறேன் 70 வயசில் வந்து என்ன பண்ண போகிறீங்க. அதே மாதிரி சனி தசைலாம் சின்ன வயசில் ஓடி போகணும். சனி தசை செவ்வாய் தசைலாம் சின்ன வயசில் போயிடணும். 40 வயசில் வரக்கூடாது. சனி தசை வந்தால் காலை உடைக்கும், கையே காலையும் முடக்கி போட்டுரும் நிச்சயமாக. ராகு தேசம் வந்தால் படுக்க வச்சிடும். செவ்வாய் தேசம்னா ஆக்சிடென்ட் ஆகும், ரத்தம். செவ்வாயார ரத்தம், சனி முடவன், ராகு கட்டக்காரிகள் ஈடுபட்டு நம்மளை படுக்க வச்சிடும். ஸோ இதெல்லாம் நம்ம கணக்கில் கொண்டு இந்த அதிர்ஷ்டமாக இருக்குதா நம்ம ஜாதகத்தில் அதிர்ஷ்டம் இல்லையா, நம்மளால் சம்பாதிக்க முடியுமான்னு ஏற்கனவே சொன்ன இடம் லக்னத்துக்கு 2ஆம் இடமும் லக்னத்துக்கு 10ஆம் இடமும், ராசிக்கு 2ஆம் இடம் ராசிக்கு 10ஆம் இடம், அல்லது 10ஆம் இடத்துக்கு 9 10ஆம் இடம் தர்ம கர்மாதி ஸ்தானம்னு பேர். இந்த ராசி லக்னம் 2 10 10ஆம் இடத்துக்கு 9 10 தொடர்பு ஏற்பட்டால் நிச்சயமாக ஒரு வேலைக்கு போவாங்க, சம்பாதிப்பாங்க. 6ஆம் இடம் ஒரு வலுத்து இருந்தால் நல்ல வேலை, பிறர் அதர் பீப்புள்ஸ் மணி எதிரியின் தனலாபம். 8ஆம் இடம் ஒருத்தர் வலுத்து இருந்தால் திடீர் யோகம், அதிர்ஷ்டம், லாட்ரி ஏஜென்ட்டு, லாட்ரி மூலமாக பணம் வர்றது, புதையல், மூதாதையர்கள் சொத்து கிடைக்கிறது. இந்த 8ஆம் இடம் வலுத்து இருந்தால். 12ஆம் இடம் வலுத்து இருந்தால் வெளிநாட்டு பயணம், வெளிநாட்டு போகிறது. பொதுவாக 8 12ஆம் இடம் வலுத்து இருந்தாலே இந்த வெளிநாட்டு போகக்கூடிய யோகமெல்லாம் அதையும் சொல்லிட்டு வெளிநாட்டு போகிற யோகம் யார் கிடைக்குது. 8ஆம் இடம் 12ஆம் இடம் வகுத்து ஜாதகத்தை பாருங்கள். 8ஆம் இடம் 12ஆம் இடம் வகுத்து நல்ல வலுத்து இருந்து தசைகள் வந்தாலும் வெளிநாட்டு போகக்கூடிய. அதேமாரி மேஷ கடக துலாம் மகரம் என்று சொல்லக்கூடிய சரராசியில் கூட கிரகங்களின் தசை வந்தாலும் அவர் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய யோகம் கிடைக்கும். ராகு தசை கேது தசை வந்தாலும் அவர்களுக்கு வெளிநாட்டு போகக்கூடிய யோகங்கள் கிடைக்கும். இந்த வாய்ப்பளித்த திரு தர்மசாஸ்திரா ஜோதிட ஆசிரியர் மதிப்புக்குரு மணிகண்டராஜ் அவர்களுக்கும் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி அவர்களுக்கும் இங்கு இதுவரை என்னுடைய உரையை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து ஜோதி சொந்தங்களுக்கும் என் மனமார நன்றியை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். அடியனுடைய மொபைல் எண் 8903717069 பாண்டிச்சேரி 8903717069. உங்கள்கிட்ட ஜாதகம் எழுத சொல்லி கேட்டு உங்களால் எழுத நேரம் இல்லாத போது அடியனை தொடர்பு கொண்டால் நான் ஜாதகத்தை எழுதி உங்களுக்கு கொரியரில் அனுப்பிச்சுடுவேன். அது மாதிரி வாய்ப்புகள் இருந்தால் செய்யுங்க. உங்களால் எழுத முடியாத நேரத்துக்கு மட்டும்தான். உங்களால் எழுத முடிஞ்சுன்னா எழுதுங்க. எழுத முடியாத பட்சத்தில் என்னுடைய செல் நம்பரில் டைம் ஆஃப் பிளேஸ், டைம் ஆஃப் டேட் இதெல்லாம் ஒன்று கொடுத்துருங்க. நான் எழுதி உங்களுக்கு கொரியரில் போட்டுருவேன். அது மாதிரி நிறைய பேர் இப்போ நம்ம செய்ய முடியாத செஞ்சுட்டு கூட தஞ்சாவூர் 2 அனுப்பிச்சிருக்கேன். நிறைய இடத்துல செய்கிறாங்க. அந்த மாதிரி வாய்ப்பையும் நீங்கள் பயன்படுத்த முடிஞ்சால் பயன்படுத்திங்க. ஜாதகம் அதாவது நம்ம ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே ஜோதிடம் தெரியாதவர்களும் ஜோதிடம் கற்றுக்கொள்ள முடியும் அப்படின்றது ஒன்று தான். ஏன்னா நம்மக்கிட்ட வரக்கூடிய கிளைண்ட்டுக்கு ஜோதிடம் தெரியும்,
ஸ்டூடெண்ட்டும் பாதி பேர் 4 பேர்த்த பார்த்துட்டு எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு அதுக்கு பிறகு தான் ஐயா நான் சேனலில் பார்த்தேங்கய்யா இந்த இடத்துல இப்படி இருந்ததுங்கய்யா அப்படின்னு கேட்குற அளவு தான் இன்றைக்கி வந்து ஸ்டூடெண்ட்டாகவும் சேர்றாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கி போயிட்டுருக்கு. ஏன்னா ஐயா மாதிரி இருக்கிறவங்க என்னென்னா அந்த ரூல் அழகாக உங்களுக்கு எளிமையாக ஒவ்வொன்றும் எப்படியெல்லாம் இருக்கணும், திக்பலம்னா என்ன, உபஜயம்னா என்ன, கேந்திரம்னா என்ன, கோணம்னா என்ன, ஸோ எல்லாத்தையும் விவரித்து இந்த மாதிரிலாம் இருந்தால் அதிர்ஷ்டம் உங்களுக்கு இப்படி இருக்கும்ன்ற விஷயங்களெல்லாம் தெளிவாக வந்து கொடுக்கறதுனால இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து மக்களுக்கு எளிமையாக கிடைக்கிது. ஐயா அவர்கள் வந்து யாராவது தொடர்பு கொள்ளணும்னா அவர்கிட்ட ஜாதகம் பார்க்குறதுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஐயா அவர்களை வாழ்த்துமாறு நமது முத்துப்பாண்டி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.